வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா SSA, அதாவது சுகன்யா ஸ்மிருதி அக்கௌண்ட். இந்த ஸ்கீமை பத்தியும் இந்த ஸ்கீம்ல என்னென்ன நிறை குறைகள் இருக்குன்றத இந்த ஃபுல் வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் இந்த SSA ஸ்கீம்னா என்ன, அதனால என்ன பெனிஃபிட் சார்? இது தமிழ்ல செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது அலோடு. ஸோ ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரில் நம்ம ஒரு 250 ரூபாயிலிருந்து முதலீடு பண்ணலாம். ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் நம்ம ஒரு வருடத்தில் முதலீடு பண்ணலாம். 15 வயசு வரைக்கும் நம்ம அதில் முதலீடு பண்ணலாம். அரசே வெளியிடுற ஒரு திட்டம் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். 8.2% இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அது அப்பப்போ மாற்றிக்கிட்டும் வருவாங்க. இந்த பணத்தை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசில் தான் எடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் பணம் எடுக்க முடியாது. அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பாதி பணம் படிப்புக்காக எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த திட்டங்களோட அடிப்படை. இது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் முதலீடு பண்ணும்போது ஏடிசிக்கு எடுத்துக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், எக்ஸம்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸு கிடையாது. நீங்கள் மெச்சூரிட்டியில் எடுக்கும்போதும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இது பெண் குழந்தைகள் இருக்கும்போது ஒரு அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இதனால கேர்ள்ஸ்க்கு பர்டிகுலராக என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொத்து எதுவும் பெருசாக சேர்க்க மாட்டாங்க. என்னதான் சொத்தில் சரிபாதி இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பெரும்பான்மையோர் அதை கொடுப்ப விரும்புவதில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பாக இதை நம்ம பார்க்கணும். நம்ம எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்க்கணும். இது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ நமக்கு பார்க்கும்போது சமூக பொருளாதார பின்னணியில் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் இன்னுமே கொஞ்சம் இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லாமல் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பணம் போய் சேருவது அப்படிங்கிறது சிரமம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெண்களே 41% பெண்கள் வேலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த பின்புலத்தில் இருந்து தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பெண்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கும் அவர்களுடைய கல்வியை உறுதி செய்வதற்கும் இது ஒரு அருமையான திட்டமாக இந்திய அரசு வடிவமைச்சிருக்கு. ஓகே சார். இந்த ஸ்கீம் ஒரு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை எஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்போ எஃப்டியை விட இந்த ஸ்கீம் பெட்டரா சார்? ரெண்டுமே வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்கிறது நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் போடுவீங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் போட தேவையில்ல. எஃப்டி இல்லை எடுத்துக்க கூட முடியும். பட் இதில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக 21 வருடம் திருப்பி தரப்படாது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு தனிநபருக்கும் மாறும். எனக்கு உடனடியாக பணம் வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போகலாம். இல்லை நீண்ட கால அடிப்படையில் நான் பெண் குழந்தைக்கு சேர்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம சுகன்யா சமிருதி போகலாம். நான் நிறைய பேர் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வைஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஏன்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7% கொடுக்கும். இது 8.2% கொடுக்கும்போது 1.25% அதிகமாக கொடுக்கும்போது இது ஒரு நல்ல திட்டம் மாதிரி தெரியும். ஆனால் எந்த ஒரு திட்டத்துலையும் நம்ம ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. அது கொடுக்கின்ற கேஷ் ஃப்ளோவையும் பார்க்கணும். நம்ம நினச்ச நேரம் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டங்களை நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு பணம் அப்படிங்கும்போது ஒரு 5 வருடத்துக்கு அப்புறமே இருக்க போது நீங்கள் சந்தை சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் பெரிய அளவில் பணத்தை நம்ம பெருக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம சுகன்யா சமிருதி திட்டத்தை தமிழ்நாட்டிலாவது நம்ம பெரிய அளவில் நம்ம மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இல்லை எங்கள் சார்பாக. ஆனால் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஸோ இது ரெண்டில் எது சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டுக்கான தேவைகள் அப்படிங்கிறது வேறு வேறு. இப்போ இந்த செல்வ மகள் திட்டத்தில் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக்இன் பீரியட், ரொம்ப அதிகமான லாக்இன் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி அப்படிங்கிறது அப்பப்போ ரீசெட் செய்யப்படும். ஒரே வட்டி கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. வட்டி குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச நேரம் எடுக்க முடியாது. 21 வருஷம் லாக்இன் பீரியட் அப்படிங்கும்போது அதுலேயே நான் அடங்கிடுது. ஸோ உங்களுக்கு அவசர தேவைகள் ஏதாவது வரும்போது இதில் நீங்கள் உடனடியாக பணத்தை எடுக்க முடியாது. இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுடைய பணம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய குழந்தையோட பணமாக போயிடும். ஸோ நாம் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் நம்ம எமோஷனை கலந்து பிள்ளைகளுக்காக அந்த திட்டங்களை போடாமல் நமக்காக அந்த திட்டத்தை போடணும். நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளோட கல்விக்கெல்லாம் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் பணம் இருக்கிற மாதிரியே பாருங்கள். இதை தான் நான் ஒரு பெரிய ரிஸ்க்காகவே பார்க்குறேன். ஏன்னா உங்களோட பணம் இன்றைக்கே உங்கள் கையை விட்டு போயிடுது. ஓகே சார். இப்போ இந்த திட்டத்தில் எல்லாமே குழந்தைகளுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைகள் அந்த அக்கௌண்ட் அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க மாதிரி இருக்கா சார்? அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் பணம் எடுக்கிறதுங்கிறது 50% தான் எடுக்க முடியும். அதுவும் கல்விக்காக தான் எடுக்க முடியும். மொத்த பணம் 21 வயசில் அவங்களுக்கு தான் போக முடியும். இதில் பெற்றோர்கள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பணம் வரும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போகும்.
ஸோ வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் வந்து செல்வ மகள் திட்டத்தில் ஒரு வீட்டில் எத்தனை சில்ட்ரன்ஸ், எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தால் நம்ம வந்து அப்ளிகபிள்? 2 பேருக்கு அலோடு. 2 பெண்கள் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். சில எக்ஸப்ஷன்ஸ் 2வது குழந்தை வந்து ஒரு ட்வின்ஸாவோ இல்லை 3 பேராவோ வந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்போஷர் எடுக்காதீங்க. ஒரு கொஞ்சம் அளவு நம்ம பணம் போட்டால் போதும். ஏன்னா இதை விட அருமையான திட்டங்கள் இருக்குது, அதிக வருமானம் தருகின்ற திட்டங்கள் இருக்குது. நீண்ட கால அடிப்படையில் நம்ம அதிகமாக வருமானம் தருகின்ற திட்டங்களில் தான் முதலீடு பண்ணணுமே தவிர, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லா பணத்தையும் இதில் வந்து போட்டுறாங்க. அதான் 1,50,000 லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. யாருமே வந்து 8% வந்து 21 வருடத்தில் எவ்வளவு அதிகமாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத கவனிக்கிறது இல்லை. நீங்கள் 10,000 போட்டிங்க, மாதம் 10,000 போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000. அது கொடுக்கின்ற தொகை 21 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 57 லட்ச ரூபா கொடுக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஈக்விட்டி சார்ந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கணக்குப்படியே 1 கோடிக்கு மேலே கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனத்தோட தான் எடுக்கணும். சார், அப்போ வந்து இந்த செல்வ மகள் திட்டம்ன்றது ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான். பட் ஆனால் இது வந்து சேவிங் ஸ்கீமாக பார்க்கலாமா, இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் டூலாக பார்க்கலாமா சார்? இது ரெண்டுமாவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வருது. நம்ம என்னதான் வந்து இதை வந்து நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் பணத்தை முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கும்போது, டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு சேவிங்ஸ் திட்டம் தான். ஆனால் இதுலேயும் என்ன சிக்கல் அப்படின்னா, இது வந்து உங்களை வந்து கட்டாயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளாது. பணம் இருந்தால் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். சில வருடங்களில் நீங்கள் முதலீடு பண்ணாட்டாலும் தப்பு இல்லை. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 150 ரூபா என்னமோ ஒரு ஃபைன் கட்டிட்டு திருப்பி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது சேவிங்ஸா இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறது அந்த டிசிப்ளினை கொண்டு வர்ற வகையில் சேவிங்ஸ் 8.2 அப்படிங்கிறது நல்ல சதவீதம் தான். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் இது ஒரு அதிகமான ரிட்டர்ன் தான். ஸோ அந்த இடத்துல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜும் அடையுது. ஆனால் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நீண்ட கால அடிப்படையில், இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்கிறேன், நீண்ட கால அடிப்படையில் 5 வருடத்துக்கு மேலே நாம் குறைந்தது 15லேருந்து 18% வந்து ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ தான் நம்ம பணம் வந்து மிக அதிக அளவில் வளர்ந்துருக்கும். அந்த இதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 8.2ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக பெரிய அளவில் பணத்தை வந்து இழப்போம். ஸோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, அதில் இதை எப்படி பொருத்தி பார்க்க முடியும்னு பாருங்கள். அது வந்து சேவிங்ஸாகவும் நீங்கள் கருதலாம், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கருதலாம். அது வந்து உங்களுடைய அலோகேஷன்ஸ், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்தது. இப்போ இந்த செல்வ மகள் திட்டம் பர்டிகுலராக பெண்களுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுனா பர்டிகுலராக கேர்ள்ஸுக்குன்னு கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன? ஏதாவது எக்கனாமிக் இம்பேக்ட் எதுவும் இருக்கா சார் இந்த ஸ்கீம் மூலம்? நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, நன்றாக படிக்கிறாங்க, படிக்க வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வந்து சொத்துக்கள்லையும் கொஞ்சம் பாதி பணம் தராங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேலைக்கும் போகிறாங்க, ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த திட்டத்தோட அந்த வீழ்ச்சி வந்து நமக்கு பெரிய அளவில் புரியாது. நாம் வந்து அந்த 8.2% மட்டும்தான் நமக்கு கண் பார்வைக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க, நார்த் இந்தியாலாம் போனீங்க அப்படின்னா பெண்களுடைய நிலை வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதாக இல்லை. ரொம்ப ஒரு படிக்கவே வைக்க மாட்டாங்க, பணம் சார்ந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, பணம் சார்ந்து படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ இப்படி பணத்தை செலவு பண்ணணும், பெண் அப்படின்னாலே ஒரு சுமையாக நினைக்கிற நிலை தான் நார்த் இந்தியாவிலலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து பெரிய அளவில் சமூக பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பெண்ணோட அம்மாவே வந்து இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அங்கே எல்லா ஊர்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ரொம்ப அருகில் இருக்கும்போது என் பிள்ளைக்காக நான் ஒரு 1000 ரூபா போடுறேன், 2000 ரூபா போடுறேன் அப்படிங்கும்போது அந்த வயது வரும்போது, ஒரு 16-18 வயது வரும்போது, அடுத்த கல்விக்கு போகும்போது அவங்க வேற யாரோட கையும் ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெண்ணோட கல்வி வந்து உறுதிப்படுத்தப்படுது. ஒன்ஸ் கல்வி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னாலேயே சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக அளவில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மிக அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட். பட் தமிழர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். சார், இப்போ ஓவராலாக வந்து இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டும் மினிமம் அமௌண்ட் போட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த அமௌண்ட்டை கிளியராக சொன்னீங்கன்னா கொஞ்சம். 250 ருபீஸ்லேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் 150 1,50,000 தான். ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்குமே சேம் தான். 8.2 இப்போ தராங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது அப்பப்போ மாற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த இது வந்து எல்லாருக்குமே சேம் தான். நீங்கள் 15 வருடம் வரைக்கும் அதை வந்து ஆரம்பித்ததுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும். 21வது வருடம் வந்து அது வந்து மெச்சூர்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகே சார், இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இந்த ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் எவ்வளோ
பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். 80Cயில் வந்து இது நீங்கள் 1.5 லட்சத்துக்கு கீழே வந்து முழுவதுமாக காட்டிக்கலாம். நீங்கள் 1.5 லட்ச ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் 80Cயில் டிடக்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதில் நீங்கள் ஃபுல்லாக காட்டிக்கலாம். இது கொடுக்கின்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி மெச்சூர்ட் ஆகி வரும்போது இதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து 3Eன்னு சொல்லுவாங்க. 3 இடத்துல உங்களுக்கு இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் கிடைக்குது. இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து எல்லா இடத்துலையுமே டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீமை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா சார்? எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து அவங்களே போட்டிருப்பாங்க பெரும்பான்மையோர். பட் நாங்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அலோகேஷன்ஸை கம்மி பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவோம். யாராவது போடலை அப்படின்னாலும் நாங்கள் வந்து இதில் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இதுக்கு நான் சொன்ன காரணம் தான், தமிழர்களுக்கு இது தேவையில்லை. நாம் வந்து ஈக்விட்டியில் தான் அதிக எக்ஸ்போஷர் வந்து எடுக்கணும். இது எண்ட் ஆஃப் த டே ஒரு டெட் காம்பனன்ட் தான். 8.2 கொடுக்கும்போது ஒரு பிபிஎஃப் கொடுக்குற அதே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். பிபிஎஃப்ல இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி கூட இதில் கிடையாது. அப்படிங்கும்போது நாம் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, கேஷ் ஃப்ளோஸையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது வந்து இதில் வந்து 0 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழர்களுக்கு ஒரு தேவையில்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு சொல்கிறதில்ல. வெளியில் இருக்கிறவங்களுக்கு பயன் இருக்கிறதுனால இதை நம்ம பெரிய குற்றமாகவும் சொல்கிறதில்ல. ஸோ இதுதான் எங்களுடைய டேக். இவ்வளோ நேரம் வந்து அந்த ஸ்கீம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.